மகாபாரதம், ராமாயணம் அந்த மாதிரியான கதைகளை வந்து நாங்க போட போறோம். பஜனைகள் வந்து போட போறோம். ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் அந்த வார்த்தையே அசிங்கமா போச்சுங்க. இப்போ வருமானம்ன்றது ஆன்மீகம் சார்ந்து எந்த மதமா இருந்தாலும் சரி, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் எல்லாம் பெரிய உயரத்தில் இருப்பாங்க, உச்சத்தில் இருப்பாங்க. எனக்கென்ற ஒரு நாடு, எனக்கென்ற ஒரு மலை அப்படின்ற ரேஞ்சில் முன்னாடிலாம். இப்போ டக்குன்னு பார்த்தா நீ கடவுள் விஷயம்லாம் சொல்றோம், நாங்க புராண கதையெல்லாம் சொல்றோம், வா வா வான்னு கூப்பிட்டா என்ன விஷயத்த சோசியல் மீடியாக்குள்ள நீங்க வந்து பார்க்கணும்ன்றத அவங்க தான் டிசைட் பண்றாங்க. அந்த நாடு தான் டிசைட் பண்ணுது. நாம வந்து அதுக்குள்ள போகவே இல்லைனாலும் நீங்க நம்ம செய்தி ரீதியா வேற ஒரு விஷயத்த நம்ம தேட போகும்போது தானாவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள வருது. வணக்கம் கோடாங்கி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ரீசெண்டா உள்ளு ஆப் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அது என்ன மாதிரியான இப்போ அவங்க வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆப்பெல்லாம் பாக்குறது இல்லைங்க, எனக்கு தெரியலங்க. எல்லாருக்கும் தெரியும், நீங்க சொல்லி என்னைய மாட்டி விடாதீங்க, எனக்கு சம்பந்தம் இல்லை. சொல்லுங்க வாங்க. அவங்க வந்து இப்ப ஹரி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆப் ஓபன். என்னங்க அநியாயமா இருக்கு, இந்த எண்டுக்கு அந்த எண்டுக்கு மொட்டை தலைங்க முழங்காலுக்கு முடிச்சு போட்டு ஆபாசம் டு ஆன்மீகம் அங்கே போயிட்டாங்க. அதுல வந்துட்டு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குற மாதிரியான நம்மளுடைய மகாபாரதம், ராமாயணம் அந்த மாதிரியான கதைகளை வந்து நாங்க போட போறோம். பஜனைகள் வந்து போட போறோம். ஸோ எல்லாருமே வந்து வீட்டுல அந்த வார்த்தையே அசிங்கமா போச்சுங்க. இப்ப சரி சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போறோம் அப்படின்னு அந்த ஃபவுண்டர் விபு வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலி இது எதுக்காக திடீர்னு ஆன்மீகம் பத்தின ஒரு ஓடிடி அப்படின்றது எதுக்காக அவர் இதை சூஸ் பண்ணி? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சில பேர் வந்து ரொம்ப கரெக்டாக வருமானம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட ரிலீஜனையோ குறிப்பிட்ட விஷயத்தையோ சொல்லலை. அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜன், வருமானம்ன்றது ஆன்மீகம் சார்ந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் எல்லாம் பெரிய உயரத்தில் இருப்பாங்க, உச்சத்தில் இருப்பாங்க. அவங்க ப்ராபகாண்டா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தழுவலாகவே இருக்கும். அவங்க செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக இருக்கும். ஏன்டா உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். உதாரணம் மட்டும் சொல்கிறேன். பிரேமானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். விராலிமலை கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆசிரமம் வச்சுருந்தார். அவர் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி. இன்னும் அவர் சொத்துக்கள் யாரோ அவர் இறந்து போயிட்டார். சிறையிலிருந்து அவர் தண்டனை வாங்கி சிறையிலிருந்து செத்தே போயிட்டார்னு வச்சிங்களேன். இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கினவர் அவர். ஆனால் அவருடைய கோர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவரும் ஆபாசத்தில் தான் வீணாக போனார். ஆனால் அவர் வந்து ஆன்மீகவாதி, தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு பெரிய டிவோட்டிஸ் கூட்டம் இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்படி பல பேரை நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் ஒரு ஃபைன் மார்னிங் மாற்ற இடம் பார்த்தீங்கன்னா ஆபாசம் தான். ஏன் நம்ம இங்கேருந்து வந்து தனி நாடு கேட்டு ஒருத்தர் போயிருக்காரு. எனக்கென்ற ஒரு நாடு, எனக்கென்ற ஒரு மலை அப்படின்ற ரேஞ்சில் முன்னாடிலாம் நீங்கள் அந்த வரலாறு விஷயங்கள்ல இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வந்து ஆன்மீக புராண கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ என்ன மாம்பழத்துக்காக சண்டை போட்டு ஒரு பார்ட்டி போனார் இல்லையா, அந்த மாதிரி எனக்கென்ற ஒரு நாடுன்னு ஒருத்தர் போயிருக்காரு. அவருடைய கோர் பாயிண்ட்டும் அவரும் மாட்டினது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபாச விஷயங்கள்ல தான். பெண்களை தவறாக பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் அப்பப்போ வீடியோ போடுவார், அப்பப்போ அவர் பேசுவார், சிரிப்பார், எல்லாம் பண்ணுவார். தன்னை கடவுளாகவே அவர் வந்து காமிச்சுப்பார் பல நேரங்களில். அதனால நீங்கள் ஆபாசத்தை அதிகமாக உள்வாங்கிற ஆட்கள் ஆன்மீக தேடலோடு போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொடக்கம் ஒன்று ஆன்மீகமாக இருக்கும். இல்லை ஆன்மீகத்தில் இருந்து வந்து ஆபாசத்தில் முடிப்பாங்க. ஏங்க அவ்வளவுவே வேண்டாங்க. எல்லாரும் கடவுள்னு மதிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆள்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இங்கே இருக்கார். நம்ம தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் தூக்கி உள்ளே போட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சொன்னால் அந்த கும்பல் வந்து வருத்தப்படும். என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்தாளர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு. என்னை இவர் வந்து ஏன்னா அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டையும் அந்த வயசையும் அந்த அம்மா வயசையெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து மண்டை காஞ்சிரும். ஆனால் அந்த குற்றச்சாட்டின் மீது அவர் மீது வழக்கு தொடுக்கப்படுது. அதில் அவரை பிடிச்சி உள்ளே போடுறாங்க. ஆக நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னு அதிகமாக பேசுகிற எல்லாருக்கிட்டையுமே இந்த பாலியல் பிரச்சனை, அந்த ஆபாச பிரச்சனை எல்லாம் இருக்கும். இது அப்படிப்பட்டது தான் இவங்களுடைய முதல். நீங்கள் எதோ ஒன்று சொல்கிறீங்கல்ல, அது அப்படிப்பட்ட ஒரு ஆப் தவறான ஒரு விஷயங்களோட இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது இந்த யங்ஸ்டர்ஸை வந்து திசை மாற்றுகிற ஒரு விஷயத்தை வச்சுருந்தவங்க இப்போ டக்குன்னு பார்த்தா நீ கடவுள் விஷயம்லாம் சொல்கிறோம், நாங்கள் புராண கதையெல்லாம் சொல்கிறோம், வா வா வான்னு கூப்பிட்டா
நேற்று வரைக்கும் அப்படி எங்கள் அம்மாலாம் அடி பின்னி எடுப்பாங்க, அதை பார்த்தாலே எங்கள் அப்பா அடி பொழந்துருவாரு, பெல்ட் எடுத்து கழட்டுவாருன்னு சொல்லிட்டு இப்போ குடும்பமே என்ன சொல்லும், அந்த ஆப்புக்குள்ளே போய் பாரு, அந்த அவங்க வந்து புராண விஷயங்கள் சொல்கிறாங்க, தெய்வீக விஷயம் இருக்கும். தெய்வீகம் பார்த்துட்டு இருக்கும்போது அது ஆப் இன்னொன்று வருமே, பாப்அப்னு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு அதிக டெக்னாலஜி தெரியாதுங்க, அதனால ஏதாவது நான் வந்து தப்பாக கூட சொல்லிடலாம். பாப்அப்னு சொல்லுவாங்களே, இடையில விளம்பரம் ஒன்று வரும்ல, அப்படித்தானே வரும் அது. அந்த அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏடா கூடமா வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், குடும்பத்தோட. ஆக இங்கே வந்து இது எல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் யார் கண்காணிக்கணும்னா, இது முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் வந்து வளைகுடா நாடுகள்லாம் போயிருக்கேன், துபாய் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன விஷயத்தை சோஷியல் மீடியாக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கணுன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க, அந்த நாடு தான் டிசைட் பண்ணுது. அங்கே போய் நீங்கள் வந்து வேறு விதமான ஆபாச விஷயங்கள், பாலியல் ரீதியான விஷயங்களை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, கொடூரமான விஷயங்கள் எதையுமே நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன்லையோ உங்களை கம்ப்யூட்டர்லையோ நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்க்க முடியாது. நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தேடி வந்துடுவாங்க. அங்கே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கு ஆபாச வீடியோக்கள், ஆபாச தளங்களை அனைத்தும். இங்கே கூட நாங்கள் தடை பண்ணணும்னு கொஞ்ச நாளுக்கு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ பூரா எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, பூரா எல்லாம் அப்படி இருக்குது. நாம் வந்து அதுக்குள்ளே போகவே இல்லைனாலும் நீங்கள் நம்ம செய்தி ரீதியாக வேறு ஒரு விஷயத்தை நம்ம தேட போகும்போது தானாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வருது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க, தப்பாக பயன்படுத்துகிறாங்க. நம்மளும் அது இப்போ எல்லாம் ஒன்று தானேங்க. அந்த நாட்டில் தடுக்க முடியுது, அங்கே போன உடனே அவங்க வந்து நம்மளுடைய செல்ஃபோன் கையில் எடுத்துகிட்டு போனால் கூட கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் இதை தான் பார்க்கணும், நீங்கள் பார்ப்பதை இந்த அரசாங்கம் காத்துக்கிட்டே இருக்குது, வாட்ச் பண்ணிட்டே இருக்குது, நீ எங்கே போனாலும் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது. இல்லை, ஆண்ட்ராய்டு கையில் வச்சிருக்கிற எல்லாரும் யாராலாவது கண்காணிக்கப்படுறோம். நம்ம பேசிக்கிறது கூட யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். அதுதான் நிலைமை இன்னைக்கு. அப்போ உங்களால தடுக்க முடியுன்ற விஷயத்தை ஏன் தடுக்க மாட்டேங்கிறீங்க? அரசாங்கம் நினைத்தால் இந்த ஆபாச தளங்களை தடுக்க முடியும். அரசாங்கம் நினைத்தால் நீங்க விஷயங்களை வந்து நீங்க வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியும். அரசாங்கம் நினைச்சா, அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அரசாங்கம் நினைத்தால் எல்லா அரசாங்கத்துக்கும், நான் வந்து மாநில அரசாங்கத்தை மட்டும் சொல்லல, இது முழுக்க முழுக்க இந்த டெக்னாலஜி அனைத்துமே கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து சீன செயலிகளை தடுக்கிறீங்கல்ல, ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கு வர வேண்டியது வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கிளம்பிச்சு. உடனே இந்த விளையாட்டை தடுக்கிறேன்றீங்க, அவன் உடனே டக்குன்னு வேறு விளையாட்டுக்கு மாறுறாங்க. ஆன்லைன் ரம்மினால சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு முந்தானத்து ஒரு தம்பி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் ஆன்லைன் ரம்மி விளையாடி காசு நிறைய இழந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்னு. தொடர்ந்து மரணங்கள் தொடர்ந்துட்டு தானே இருக்குது. அப்போ தடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் அரசாங்கம் தானே இருக்கணும். அந்த தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறத விட்டுட்டு அந்த ஆன்லைன் ரம்மி நடத்துகிற ஆட்களை முதலாளிகள்லாம் கூப்பிட்டு வச்சு கிண்டியில் உட்கார வச்சு ஒருத்தர் வந்து மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பூரா மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. எதையெல்லாம் சொன்னோம்னா நீங்கள் நாட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்க. இல்லை, ஓப்பனாக சொல்லனா மத்திய அரசாங்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தானே ரம்மி நாயகனாகவே வந்து ஆடுக்கே வர. அதைத்தான் சொல்கிறேன் நான். அவர் டம்மி நாயகனாக மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சிங்க. அவர் இப்போ போய் ரம்மி நாயகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது இயல்புலேயே எனக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நான் சரியாக இருக்கிறேனா, என்ன நான் வந்து சரி பண்ணிட்டு நான் அவர் சரியா இருக்காரா, நீங்க சரியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல முடியும். நமக்கு தேவை காசு, பணம் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு பேச ஆரம்பிக்கிறவங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா இதனுடைய வெளிப்பாடு தான். நீங்க சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகமான ஒன்று எல்லாருக்குள்ளும் அதன் மூலம் நமக்கு இன்ஃப்ளூயன்சராக மாறிட முடியும், அதில் நமக்கு ஒரு பெரிய புகழ் கிடைச்சிடும், வெளிச்சம் கிடைச்சிடும் நினச்சி தப்பாக கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் மாட்டிக்கிறாங்க எல்லாரும். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் ஒழுங்காக கண்காணிக்கப்பட்டு இருந்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நினைச்சா நடக்கட்டும் அப்படின்னு. இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடங்கி சார்.